ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு ராம்நாத் கூரக்கடை கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் சப்பாத்தி, பூரி, இட்லி, தோசைக்கெல்லாம் வச்சு சாப்பிட்ற மாதிரியான ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டில் தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாங்க. இந்த தக்காளி குருமா ஒரு தடவை செஞ்சு கொடுத்தீங்கன்னா திரும்ப செய்ய சொல்லுவாங்க. அந்த அளவுக்கு இந்த தக்காளி குருமாவோட டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க. சப்பாத்தியெல்லாம் நல்லா சாஃப்டாக நம்ம செஞ்சு கொடுத்தோன்னா இந்த தக்காளி குருமாவுக்கு எத்தனை சப்பாத்தி சாப்பிட்றாங்கன்னே தெரியாது. அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லா இருக்குங்க. வாங்க இந்த தக்காளி குருமா எப்படி செய்கிறதுன்னு நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்கிறதுக்கு சின்ன ஜார் நான் எடுத்திருக்கேங்க. 1/4 கப் அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கிறேன். இப்போ தேங்காயை சேர்த்துக்கலாங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்துக்கலாம். நீங்கள் பொட்டுக்கடலைக்கு பதிலாக முந்திரி கூட சேர்த்துக்கலாங்க. இன்றைக்கி நான் பொட்டுக்கடலை தான் சேர்த்துக்கிறேன். காரத்துக்கு பச்சை மிளகாய் 7 எடுத்துருக்கேங்க. நீங்கள் உங்கள் காரத்துக்கு தகுந்த அளவுக்கு எடுத்துக்கலாம். பூண்டு சின்ன பல் பூண்டுனால 11 பல் பூண்டு அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. நீங்கள் பெரிய பல் பூண்டுனா ஒரு 4லேருந்து 5 பல் பூண்டு சேர்த்துனீங்கன்னா போதும். அரை பீஸ் அளவுக்கு இஞ்சி சேர்த்துக்கலாங்க. 1 டேபிள் ஸ்பூன் மிளகு சேர்த்துக்கலாங்க. மிளகோட காரம் தான் இந்த குருமாவில் அதிகமாக இருக்கணும். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சோம்பு நான் சேர்த்துக்கிறேங்க. இப்போ நம்ம சேர்த்துருக்க பொருள் எல்லாத்தையுமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க. இப்போ பாருங்கள், மசாலா எல்லாமே நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்தாச்சு. திப்பியாக அரைக்கக்கூடாதுங்க. அப்படி அரைச்சிங்கன்னா குருமாவோட டேஸ்ட் நல்லா இருக்காது. இனி நம்ம தக்காளி குருமாவை தாளித்து விட்டுறலாங்க. இன்றைக்கி நான் குக்கரில் தான் தாளிக்க போகிறேன். 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கேங்க. எண்ணெய் நல்லா சூடாகிட்டுருக்க நேரத்தில் தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாங்க. 2 கிராம்பு, 2 பட்டை, 1 ஏலக்காய், ஒரு 3 பீஸ் அளவுக்கு கல்பாசி, அன்னாச்சி பூ மொக்கு சேர்த்துருக்கேன். அரை டீஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேங்க. சோம்பு சேர்த்து தாளிக்கும் போது குருமாவோட வாசனை நல்லா இருக்குங்க. இப்போது சேர்த்துருக்க ஸ்பைசஸ் எல்லாமே நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 2 பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. வெங்காயம் நமக்கு நல்லா கண்ணாடி பதம் அளவுக்கு வதங்கணும். அது வரைக்கும் நம்ம நல்லா வதக்கிக்கலாங்க. இப்போ பாருங்கள், வெங்காயம் நமக்கு இந்த அளவுக்கு நல்லா வதங்கிடணும். இப்போ நம்ம தக்காளி சேர்த்துக்கலாங்க. 5 மீடியம் சைஸ் தக்காளி சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேங்க. தக்காளி நமக்கு ரொம்ப மசியணுங்கிறது இல்லைங்க. ஏன்னா நம்ம குக்கரில் தான் தாளிக்கிறதுனால அந்த எண்ணெயில் தக்காளி வதங்கினா போதுங்க. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலா பேஸ்ட்டை சேர்த்துக்கலாங்க. ஜாரில் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு அந்த தண்ணியையும் மசாலா பேஸ்ட்டோடு கலந்துருக்கேங்க. இப்போது எண்ணெயில் ஒரு 2 நிமிஷம் அந்த மசாலா பேஸ்ட்டை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நமக்கு குருமாவுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க. நான் 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேன். தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். உங்களுக்கு எந்த அளவுக்கு திக்னஸ் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் தண்ணி சேர்த்துக்கலாங்க. நம்ம பொட்டுக்கடலை சேர்த்துக்கிறதுனால குருமா நல்லா கெட்டிப்படும். கொத்தமல்லி தழை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ மீடியம் ஃப்ளேமில் ஒரு 2 விசில் மட்டும் நம்ம வச்சு எடுத்துக்கலாம். இப்போது 2 விசில் வச்சு எடுத்தாச்சுங்க. ப்ரெஷர் எல்லாம் நல்லா அடங்கிருச்சு. இனி நம்ம வெயிட் எடுத்துகிட்டு குக்கர் மூடியை ஓப்பன் பண்ணி பார்க்கலாங்க. நல்லா கமன்னு வாசனையான தக்காளி குருமா ரெடி. இப்போது தக்காளி குருமாவை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. டேஸ்டியான தக்காளி குருமா ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க. இப்போது ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையும் கொத்தமல்லி தலையும் நான் சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு உடவை நல்லா கலந்து விட்டுடலாம். நீங்களும் இதே மெத்தடில் தக்காளி குருமா உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு உங்கள் கமெண்ட்ஸை எனக்கு சொல்லுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா ராம்நாத் கூரக்கடை கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானே கிளிக் பண்ணிவிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனையும் டிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற புது ரெசிபீஸ் நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு உடனுக்குடனே வரும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். இனி நான் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்களை பார்க்குறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.